ஏசாயா 53:4 மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மொழிபெயர்ப்பு சரியா இல்லை. அருமையானே, பாடு என்ற இடத்துல கோலி என்ற எபிரேய பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வியாதி. துக்கம் என்ற இடத்துல மாக்கோப் என்ற எபிரேய பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் வேதனை. இப்போ விளங்குற மாதிரி வாசிக்கிறேன். மெய்யாகவே இயேசு நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்தார். எல்லாரும் சொல்லும், மெய்யாகவே இயேசு என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனைகளை சுமந்தார். ஏற்றுக்கொண்டுன்னா வாங்கிக்கிட்டார்னு அர்த்தம். கொடு கொடு, உன்னையால் சுமக்க முடியாது, எனக்கு தெரியும், உன்னைய பிச்சிருவான் சாத்தான். ஏன்னா மனுஷ கொலைவாதம் நாம் அறக்கேன். இரக்கம் என்பது தொழிலும் இல்லாத ஒரு சிருஷ்டி தாமே. என்னைக்கு பரலோகத்திலிருந்து விழுந்தானோ அரக்க குணம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. யோவான் 8:44 சொல்கிறது, அவன் ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனா என்ன செய்கிறான் இருக்கிறான். நீ வியாதியில் துடிச்சு கதறு, அவன் சிரிச்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்ட சிருஷ்டி தான் பிசாசு. ஆகவே வியாதி அவன்கிட்ட வந்திருக்குது. அவனுடைய சரக்க ஒன்னையால் சுமக்க முடியாது. இப்போ ஞானம் உள்ளவளாய் 100க்கு 100 கர்த்தர்கிட்ட கொடுத்துரு. அவர் சொல்கிறாரு, நான் வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துரு, நான் சுமக்கேன். ஆண்டவரே, இது உம்மை கொன்று விடுமே ஐயா, என்னை ஏற்கனவே கொன்று பிடிச்சி, அது எனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட என்ன செய்கிறேன் கேட்குறேன். எல்லோரும் கரங்களை தட்டி கட்சி ஸ்தோத்திரிப்போம்.